அப்பா ஸ்கூல் லீவ் விட்டாங்கப்பா, டூர் கூட்டு போப்பா. ஏதோ டூரா? லீவ் விட்டா உனக்கு டூரு மோரும்பா. இரு என்ன பார்ப்போம். அவன் டூர் தானே கூட்டு போனான். நம்மளுக்குன்னு 2 இழிச்சா இப்போ வந்துட்டு இருக்கான் பாரு. தம்பி ஸ்கூல் லீவ் விட்டாங்க இவளுக்கு. ரொம்ப உங்க ஐயா காதுல மோர் டூருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா தம்பி, இவன் டூர் வீருன்னு சொல்லிட்டு இருக்கான். கையில் 50 ரூபா தான் இருக்கு. இதில் எப்படி கோவாக்கு போறது? சரி 50,000 வச்சிருக்கேன்னு சொல்றாரு. 30,000 சிட்டையை போட்டு 20,000 ஆட்டையை போட்டுருவான். அண்ணே 50 ரூபா இருக்குல்லண்ணே, தம்பி நான் கூட்டு போறேனே. 50 ரூபாலாம் ஆகாதுண்ணே, 30 ரூபா தானே ஆகுனே. வண்டியை ரெடி பண்ணேன், நான் பேக்கோட வரேனே. ஆனா ஒண்ணு, பெட்ரோல் செலவாக தான் வண்டியா கொண்டு வானே. வண்டிட்டு வர, நீங்க 2 பேரும் பேக் கட்டுவாங்க. A few moments later. 50 ரூபா வச்சிருக்காரு, செலிம்பா செலவழிக்கிறான். ஏய், தமிழ்நாட்டுல எல்லாம் சரக்கு பூரா கோவலாண்டா இருக்கு. போறான், எல்லாம் என்ஜாய் பண்றோம். சரக்கு அடிக்கிறான், அவரை மொட்டை அடிக்கிறான். என்னடா தம்பி நீ வந்துட்ட? அப்பாங்களா வண்டிக்கிட்ட நிக்காருண்ணே, சீக்கிரமா வாங்கண்ணே. வண்டி ரெடி ஆச்சு, வாங்க. என்னண்ணே இந்த வண்டி எட்டு வந்திருக்க? நீ என்ன சொல்லணும்னு நல்லா நினைச்சு பாரு. ஆனா ஒண்ணு, பெட்ரோல் செலவாக தான் வண்டியா கொண்டு வானே. 50 ரூபா இருக்குன்னு சொன்னீங்க, இந்த வண்டி எட்டு வந்திருக்கீங்க. 50 ரூபா இருக்குது சொன்னது உண்மைதான். இந்த இருக்குல்ல 50 ரூபா. ஏறுங்க, ஏறு 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 ஏறு. வாணே, எங்க அப்பா ஜாலியா கூட்டு போவாரு. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நாலு தெரிஞ்ச